இன்றைக்கு அநேக குடும்பங்கள் இருளுக்குள்ளாடியே அகப்பட்டு கிடக்கிறார்கள். நான் இந்த இருளின் ஆதிக்கத்திலிருந்து எப்படி வெளியே வருவேன்? என்னால் நான் பல முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். ஆனாலும் அந்த முயற்சிகள் எல்லாம் தோல்வி மேலே தோல்வித்தான் ஆகிக்கொண்டே இருக்கிறது. என்னால் வெளியே வர முடியலையே. என்னுடைய மேன்மைக்கு விரோதமாய், வளர்ச்சிக்கு விரோதமாய் பல தடைகள் காணப்பட்டு கொண்டிருக்கிறதே. என் குடும்பத்தில் ஒரு வெளிச்சம் உண்டாகாதா என்று அநேக குடும்பங்கள் தேவனை நோக்கி முறையிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், வெளிச்சமாகிய கிறிஸ்துவாகிய நான் உங்கள் குடும்பத்தில் ஒளியாய் இருக்கப் போகிறேன், வெளிச்சமாய் இருக்கப் போகிறேன் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் வாக்கு கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஒரு மனுஷனை பிரகாசிக்க வேண்டுமானால், அவனுடைய வாழ்க்கை வெளிச்சமாய் மாற வேண்டுமானால், அவனுடைய ஸ்தானம் உயர்த்தப்பட வேண்டுமானால் ஒரு ஒளி அவனுக்கு தேவைப்படுகிறது. அந்த ஒளியாகிய இயேசு கிறிஸ்து அவனுக்குள்ளாடி இருப்பாரேயானால் அவனுடைய மேன்மை உயர்த்தப்படும், அவனுடைய ஸ்தானம் உயர்த்தப்படும், அவனுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். எந்த ஒரு மனுஷனையும் உயர்த்தக்கூடியவர் தான் நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து.